எங்க பூரணிங்கிற பொண்ணுக்கு புதுசா கல்யாணம் ஆகுது. அவங்க ஹஸ்பண்ட் கூட ரொம்பவே சந்தோஷமா ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. பூரணி அவங்க ஹஸ்பண்ட் மேல ரொம்பவே அஃபெக்ஷனா இருக்காங்க. அதனாலேயே அவருக்கு தேவையான ஒன்னொன்னுத்தையும் பார்த்து பார்த்து செய்றாங்க. அப்பதான் பூரணியோட சிஸ்டர் தீபா ஒரு நாள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி பூரணி கூட வந்து தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. தீபா வந்ததுல இருந்தே பூரணியோட ஹஸ்பண்ட் தீபாவ தப்பா தான் பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் பூரணி கோயிலுக்கு போயிடுறாங்க. கோயிலுக்கு போன நேரமா பார்த்து பூரணியோட ஹஸ்பண்ட் திடீர்னு வீட்டுக்கு வந்து தீபா கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாரு. அப்ப தெரியாத்தனமா கால் வழுக்கி கீழ விழுந்துடுறாரு. கீழ விழுந்தவர் திடீர்னு மயக்கமாயிடுறாரு. இதனால பூரணியோட சிஸ்டர் தீபா ரொம்பவே பயந்துடுறாங்க. கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்து பூரணி பார்க்குறாங்க. அவர் மயக்கத்துல இருக்காரு. அப்பதான் பூரணி ஹஸ்பண்டோட ஃபோன் பூரணி கையில கிடைக்குது. அதுல பார்த்தா பூரணியோட ஹஸ்பண்ட் ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காருன்னு தெரியுது. அவங்க பேசின ஃபோன் கால்ஸ் ரெக்கார்ட் எல்லாத்தையுமே பூரணி கேட்டுடுறாங்க. பூரணி கேட்டு கோவமானவங்க பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து அவங்க ஹஸ்பண்ட வெட்டிடுறாங்க. கொஞ்ச நேரம் நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருந்தவங்க, தீபாவும், பூரணியும் சேர்ந்து 2 பேருமா சேர்ந்து அவங்களோட டெட் பாடி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறாங்க.